நண்பர்களே, நான் உங்களோட பூச்சிமா. ஒரு அழகான பச்சை பசேல் என்ற காட்டின் நடுவே ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தில் நூற்றுக்கணக்கான தவளைகள் வாழ்ந்து வந்தன. அந்த தவளைகளுக்கு இடையே ஒரு போட்டி வைக்க தீர்மானிக்கப்பட்டது. குளத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு மிக உயரமான வழுவழுப்பான இரும்பு தூணின் உச்சியை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த போட்டி. இந்த போட்டியை காண காட்டில் இருந்த அனைத்து விலங்குகளும் திரண்டிருந்தன. என்னது, தவளைகள் இந்த உயரமான தூணில் ஏறப்போகிறதா? இது நடக்கிற காரியமா என்று குரங்குகள் கேலி செய்தன. தவளைகளால் துள்ளத்தான் முடியும், இவ்வளவு உயரம் ஏற முடியாது என்று நரிகள் சிரித்தன. போட்டி தொடங்கியது. தவளைகள் ஒவ்வொன்றாக அந்த தூணில் ஏற முயன்றன. தூண் மிகவும் வழுவழுப்பாக இருந்ததால் ஒரு அடி ஏறுவதற்குள் அவை கீழே விழுந்தன. கீழே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்ற தவளைகள் கத்தின. வேண்டாம், இது ரொம்ப கஷ்டம், கீழே விழுந்தால் கை கால் உடைந்துவிடும், விட்டு விடுங்கள் என்று பயமுறுத்தின. மற்ற தவளைகளின் பேச்சை கேட்டு பாதியிலேயே பல தவளைகள் முயற்சியை கைவிட்டன. உண்மைதான், இவ்வளவு உயரம் ஏறுவது சாத்தியமே இல்லை என்று அவை தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டன. ஆனால் ஒரே ஒரு சிறிய தவளை மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்தது. அந்த சிறிய தவளை மேலே ஏற ஏற கீழே இருந்த கூட்டம் இன்னும் சத்தமாக கத்தியது. ஏ முட்டாள் தவளையே, கீழே இறங்கி வா, உன்னால் முடியாது, பார், உன்னை விட பெரிய தவளைகளே விழுந்து விட்டன, நீ எப்படி ஏறுவாய் என்று ஏளனம் செய்தன. அந்த தவளை கீழே இருப்பவர்களை ஒரு முறை பார்த்தது. பிறகு மீண்டும் வேகமாக ஏறத் தொடங்கியது. அதன் கால்கள் வழுக்கின, உடல் நடுங்கியது. ஆனால் அதன் கண்களில் ஒரு பிடிவாதம் இருந்தது. ஒவ்வொரு முறை வழுக்கும் போதும் அது இன்னும் பலமாக தூணை கட்டி கொண்டு மேலே சென்றது. இப்போது அந்த தவளை தூணின் முக்கால் பகுதியை அடைந்துவிட்டது. கீழே இருந்தவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இது எப்படி சாத்தியம்? யாராவது அதை தடுத்து நிறுத்துங்கள், அது விழுந்தால் செத்துவிடும் என்றார்கள். அவர்களின் சத்தம் காடே அதிரும் வகையில் இருந்தது. ஆனால் அதிசயம் நடந்தது. அந்த சிறிய தவளை ஒரு வழியாக தூணின் உச்சியை அடைந்தது. அங்கே இருந்த வெற்றி கொடியை பிடித்தது. காடே ஒரு நிமிடம் அமைதியானது. யாரும் எதிர்பார்க்காத அந்த வெற்றியை அந்த சிறிய தவளை சாதித்து காட்டியது. அந்த தவளை கீழே இறங்கி வந்ததும் எல்லா தவளைகளும் அதை சூழ்ந்து கொண்டன. நீ எப்படி இதை செய்தாய்? உனக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? நாங்கள் கத்தியது உன் காதில் விழவில்லையா என்று மாரியைப் போல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தன. அப்போதுதான் ஒரு முதிய தவளை முன்னால் வந்து சொன்னது, யாரும் அதை கேட்காதீர்கள், அந்த தவளைக்கு காது கேட்காது, அது ஒரு செவிட்டு தவளை என்றது. அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். உண்மை என்னவென்றால், கீழே இருந்தவர்கள் உன்னால் முடியாது என்று கத்திய போது அந்த தவளைக்கு சத்தம் கேட்கவில்லை. மக்கள் கைகளை உயர்த்தி கத்துவதை பார்த்த அந்த தவளை, எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள், என்னால் முடியும் என்று சொல்கிறார்கள் என்று தப்பாக புரிந்து கொண்டது. உன்னால் முடியாது என்று சொன்ன வார்த்தைகளை அது முயற்சி செய், வெற்றி உனதே என்று தன் மனதிற்குள் மொழிபெயர்த்து கொண்டது. அந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணம் அதை சிகரத்திற்கு கொண்டு சென்றது. இந்த கதை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். நம் வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு புதிய முயற்சியை எடுக்கும்போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் முதலில் சொல்வது உன்னால் முடியாது என்பதுதான். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் இது தேவையா? இதற்கு முன்னால் யாராவது இதை செய்திருக்கிறார்களா? தோற்று போனால் என்ன செய்வாய்? இப்படிப்பட்ட எதிர்மறை கேள்விகளை தான் நம்மை சுற்றி எப்போதும் ஒலிக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை முடக்க நினைக்கும் போது நீங்கள் அந்த செவிட்டு தவளையாக மாறிவிடுங்கள். எதிர்மறை விமர்சனங்களுக்கு உங்கள் காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். உலகம் உங்களை விமர்சிப்பது உங்கள் பலவீனத்திற்காக அல்ல, உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவர்களுக்கு இருக்கும் பயத்தினால், நீங்கள் சாதித்துவிடக் கூடாது என்ற வெறியினால் உங்களை தொடக்கத்திலேயே தடுக்க நினைக்கிறார்கள். அந்த தவளைக்கு காது கேட்காதது அதற்கு பலமாக அமைந்தது. அதுபோல நம் மனதிற்கு தேவையில்லாத தகவல்களை உள்ளே விடாமல் இருப்பதுதான் நமக்கு பலம். உங்கள் இலக்கை நோக்கி செல்லும் போது ஒரு குதிரையை போல பக்கவாட்டில் எதையும் பார்க்காமல் ஓடுங்கள். பல நேரங்களில் நம்மை மற்றவர்கள் தடுப்பதை விட நம்முடைய உள்மனமே நம்மை தடுக்கும்.
என்னால் முடியுமா என்ற சந்தேகம் வரும்போதெல்லாம் அந்த தூணின் உச்சியில் இருக்கும் வெற்றி கொடியை மட்டும் நினையுங்கள். அந்த தவளை விழுந்தால் அடிபடும் என்று பயந்திருந்தால் அது ஒருபோதும் ஏறியிருக்காது. விழுந்தால் மீண்டும் எழுவேன் என்ற துணிச்சல்தான் அதற்கு பாதையை சீராக்கியது. தோல்வி என்பது வெற்றியின் முரண் அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி. விமர்சனங்கள் என்பவை மழைத்துளிகள் போன்றவை. நீங்கள் குடைபிடித்து கொண்டால் அவை உங்களை நனைக்காது. உங்கள் தன்னம்பிக்கைதான் அந்த குடை. அதை எப்போதும் கையில் வைத்திருங்கள். அந்த செவிட்டு தவளையை மற்ற தவளைகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது. அதன் வெற்றிக்கு பிறகு அந்த குளத்தில் இருந்த பல தவளைகள் தூணில் ஏறி சாதிக்கத் தொடங்கின. நீங்கள் ஒருமுறை சாதித்து காட்டினால் உங்களை ஏளனம் செய்தவர்களே உங்களை பின்பற்றுவார்கள். ஒரு மனிதனின் உண்மையான சக்தி அவனது உடலில் இல்லை, அவனது எண்ணத்தில் இருக்கிறது. தவளை உடல் ரீதியாக பலவீனமாக இருந்தாலும் மன ரீதியாக அது ஒரு யானையைப் போல பலமாக இருந்தது. உங்கள் லட்சியம் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் சரி, அதை நோக்கி செல்லும் வழியில் 1000 தடைகள் வரலாம். அந்த தடைகளை ஏணிகளாக மாற்றுங்கள். ஒவ்வொரு கல்லடி படும்போதும் ஒரு சிலையாக நீங்கள் செதுக்கப்படுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இன்று முதல் உங்கள் காதுகளை தேவையற்ற பேச்சுகளுக்கு மூடிக்கொள்ளுங்கள். உன்னால் முடியாது என்று சொல்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்கள் வெற்றி அவர்களுக்கு பதில் சொல்லட்டும். அந்த தவளை வளர்ச்சி அடைந்த போது அது கீழே இருந்தவர்களை பார்த்து வெறுக்கவில்லை, மாறாக தனக்கு காது கேட்காததற்கு இறைவனுக்கு நன்றி சொன்னது. சில குறைகளுமாக மாறும் என்பதற்கு இதுவே சாட்சி. பல நேரங்களில் நாம் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக காத்திருக்கிறோம். அவன் பாராட்டுவான், இவன் புகழ்வான் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் உங்கள் மனசாட்சி உங்களை பாராட்டினால் அதுவே போதும். வாழ்க்கை என்பது ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். ஆனால் அந்த பயணத்தில் வலுவழுப்பான இரும்பு தூண்கள் நிறைய இருக்கும். அதையெல்லாம் தாண்டிதான் நாம முன்னேறணும். சத்தமாக பேசுபவர்கள் சாதிப்பதில்லை, அமைதியாக தன் வேலையை செய்பவர்களே சரித்திரம் படைக்கிறார்கள். அந்த தவளை அமைதியாக ஏறியது, அதன் வெற்றி சத்தமாக பேசியது. இன்று இரவு தூங்கும் முன் உங்களை யாராவது காயப்படுத்தியிருந்தால் அல்லது உங்களை அவமானப்படுத்தியிருந்தால் அதை மறந்து விடுங்கள். அந்த வார்த்தைகளை ஒருபோதும் உங்கள் மனமூளைக்குள் கொண்டு செல்லாதீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளர், உங்களை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் சிறகுகளை விரித்து பறக்க தொடங்குங்கள். உங்கள் வெற்றி சிகரம் வெகு தொலைவில் இல்லை. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போதான் அவங்களும் பார்க்க முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் இன்னும் நிறைய பார்ட்ஸ் எல்லாம் போடுவேன். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.